சித்திரை திருவிழா வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. நம்ம அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம வெளியூருக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக அந்த சித்திரை திருவிழாவை நேரில் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. ஸோ எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலே 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதே சித்திரை திருவிழா நடக்குங்க. ஃபர்ஸ்ட் மெயின் வந்து பார்த்திங்கன்னா மதுரை இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் சிவகங்கை மாவட்டத்திலேயே மானாமதுரை, அதுக்கப்புறம் நாட்டரசன் கோட்டையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்திரை திருவிழா வந்து அழகர் ஆற்றுல இறங்குறதுலாம் வந்து பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பரமக்குடி, நான் வந்து வாக்கப்பட்டு போன ஊர். ஸோ அங்கேயுமே செமையாக இருக்கும். இப்படி நம்மளை சுற்றி சித்திரை திருவிழா அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம இல்லையேன்னும் போது எப்படி இருக்கும், அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ என்னதான் பண்ணுறது, இருக்கிற இடத்துல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் தாலி கயிறுலாம் பிரித்து மாற்றலைங்க. ஆடி 18க்கு தான் எப்பயும் மாற்றுறது. ஸோ அதிலே மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக ஒரு சேமியா பாயாசம் மட்டும் சாமிக்கு வச்சு படைச்சு விளக்கு போட்டு மனசுக்கு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. வெளி உலக வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.